ஹலோ மக்களே, ரொம்ப நன்றி. போன வீடியோக்கு நீங்க குடுத்த ஆதரவு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. என்னடா நம்ம வீடியோல இப்பதான் இவங்க பார்க்குறாங்களா அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆமா, நான் விட்டு தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் நெறைய பேர் அப்பதான் பார்த்து உங்களோட சேனல நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கமெண்ட் வேற பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் ரொம்பவே நன்றி. இன்னமேட்டு மறக்காம என் சேனல பார்த்துருங்க. நீங்க குடுத்த ஆதரவுனால நம்ம 3K சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஷிப்ன்ற அந்த சீரிஸ நான் ஃபுல் மூவியா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். ஏன்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நான் அப்லோட் பண்ணாம இப்போ ஃபுல் மூவியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் மறக்காம போய் பார்த்து ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கட்டுமா? இந்த வீடியோக்கு லைக் வந்து ஒரு 200க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீட்டில் உட்காந்துருக்க மாட்டேன், வானத்திலே பறந்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு ஒரு இமேஜினேஷனை கொடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. வாங்க நம்ம சிங்கர் விசஸ் டீச்சர் எபிசோட் 2க்கு போகலாம். போன எபிசோட்ல பார்த்துருப்போம், ஆல்ரெடி வந்து அஞ்சோன் இருக்க இடத்துல செலின் ட்ரெஸ் மாற்ற வர, ஐயோ இந்த ஆள் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு அஞ்சோன் ஒளிஞ்சிருப்பான். ஆனால் கரெக்டாக வந்து செலின் வந்து பார்த்துருவான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எபிசோட் 2ல பார்க்கலாம். இங்கே செலின் வந்துட்டு நம்ம ஃபிலிம்லாம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக நம்ம உக்குள்ள நிறைவேற்றிக்கலாமே அப்போ நம்ம சொல்ல, என்ன நிறைவேற்றுறது அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்குறான். ஆனால் எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு செலின் வந்து கிட்ட வந்து அர்ஜுனுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வரான். ஆனால் கிஸ் கொடுக்காம பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துட்டு, நம்ம 2 பேரும் இனிமேட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே, நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு நம்பர் வந்து செலின் கொடுக்குறான். அர்ஜுன் வந்துட்டு நம்பர் தானே, நானும் வேற என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். கொடுங்க நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு. இங்க அர்ஜுன் வந்துட்டு நம்பர் கொடுத்த குஷியிலே வந்து ஆட்ல எல்லாம் சூப்பரா நடிக்க, அங்க டேரக்டர் வந்துட்டு என்ன அர்ஜுன் சார் சூப்பரா நடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சரினும் யாருடா அந்த பையன் எவ்வளோ கியூட்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். அப்பன்னு பார்த்தா அர்ஜுன் வந்துட்டு செலினுக்கு நன்றின்னு வேற சொல்லுவான். அதுல வேற இன்னும் கியூட்டா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குல்ல, அப்படியே இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல அர்ஜுனை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆளு செலின் நம்மளுக்கு நம்பர் கொடுத்துட்டாரு, அவரு ஃபோன் அடிப்பாரா இல்லை நம்ம தான் மெசேஜ் பண்ணுமா இல்லை நம்ம தான் ஃபோன் அடிக்கணுமா அப்படின்ட்டு இவன் பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கல. அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு, டே எதுக்கிட்ட அப்படி பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க, நான் வந்து ஃப்ரைடு சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் வந்து தின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க ஜே வந்துட்டு இந்த ஜோயா அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இங்க ஜே வந்துட்டு ஜோயாவை வந்து பிரேக்கப் பண்ணவே இல்லை, அவன் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இங்க அதை நினைச்சு இவன் இங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குல்ல. இங்க அஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு வந்துடுறான். வந்துட்டு இங்க பாருடா, இங்க செலின் வந்துட்டு எனக்கு நம்பர் கொடுத்துட்டாரு, ஃபோன் நம்பர். ஓ இது என்ன வியர்டா இருக்கும், அவன் யாருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி இங்க ஜெய் சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு கொடுத்தாரே அப்படின்ற மாதிரி இங்க அஞ்சுன்னு சொல்ல, ஓ அப்படியா இப்ப சார் பறந்துட்டு இருக்கீங்களா இல்ல உட்காந்துட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, டே நான் உட்காந்துட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்க அஞ்சோன்னு. இவனுங்க இப்படி சாப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம். அஞ்சோனுக்கு ஒரு கால் வரும். டக்குன்னு வந்துட்டு ஐயோ செலின் தான் அப்படின்ட்டு எடுத்து பார்க்க செலினா இருக்குது, வேற யாரா இருக்கும். அப்ப அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னடா அவன் ஆள் பொண்ணு அடிச்சிருக்கான், நீ டபக்குன்னு எடுத்து பார்த்தியாக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, பாரு கொஞ்சம் வாயை மூட்டு சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி இங்க அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அர்ஜுனுக்கு நடந்த மாதிரி ஜெய்க்கும் நடக்க அர்ஜுன் வந்துட்டு ஜெயை கலைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு எனக்கு தான் சரின்னு உனக்கு யாருப்பா அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ரெக்கார்டிங் டேவை தான் காட்டுறாங்க. இங்க டிப்பு டப்பா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அர்ஜுன் போய் நிக்க, அங்க டைரக்டர் வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட வேற கிளாத் இருக்கா, வேற மாத்திக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கறான். இல்ல ரொம்ப அதிகமா தருது அப்படின்ற மாதிரி சொல்ல, அச்சச்சோ அப்படின்ட்டு இங்க அர்ஜுன் நின்றுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு அங்க செலின் வரான். செலினை பார்த்துட்டு ஐ ஜாலி அப்படின்ட்டு ரொம்ப குஷி ஆயிட்டு இருக்கா. ஆனா அங்க செலின் இருந்துட்டு இவனை ரொம்ப ஓவரா கண்டுக்கவே இல்லை, ரொம்ப நார்மலாக ஃபார்மலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதை பார்த்துட்டு என்னடா இங்கே என்னாச்சு அப்படின்ட்டு இங்கே அஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள டேரக்டர் வந்துட்டு நம்ம செலினோட மேனேஜர்கிட்ட போயிட்டு கிளாத்து வேணும் கொடுக்குறீங்களா, இவர் ரொம்ப ஓவராக போட்டிருக்காரு ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி இங்கே அவன்கிட்டேருந்து கிளாத்தை வாங்கி இங்கே கொடுத்துருவான். செலினோட கிளாத்தை தான் இப்போ அஞ்சனுக்கு மாத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அஞ்சனும் வாங்கிட்டு எட்டி பார்க்க, ஐயோ இந்த ஆள் தான் ட்ரெஸ் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கானா, அப்போ இது செலினோட ட்ரெஸ்ஸா, ஐ ஜாலி நம்ம செலினோட ட்ரெஸ்ஸை போட போகிறோம், ஆஹா வாசனை தூக்கலா இருக்கே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே குஷி தான் அஞ்சோனுக்கு. இவனு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்து நிற்க, இப்போ ஆடை வந்து நம்ம கிளாஸ் ரூம்லேயே எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சோன் வந்துக்கிட்டு இவர் தான் உங்களுக்கு இன்டர்னல் புது டீச்சர் அப்படின்ற மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆடை பற்றி. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அஞ்சோன் வந்துட்டு என்ன அதெல்லாம் டீச்சர்ஸ்கிட்ட கேட்க வேண்டியதா அப்படின்ட்டு அவனே வந்துட்டு, பரவாயில்ல கேட்டுட்டாங்க,
உங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லிடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் லவ் என்ன தெரியுமா? என்னோட A1 குரூப் தான், அவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அர்ஜுனுக்கு ஒரே வெக்கம் தாங்க முடியல. ஐயோ செலீனுக்கு வேற ஃபர்ஸ்ட் லவ்வே இல்ல போல, நம்ம தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் செலீனை வந்து டீச் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த ஆக்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களாம் வந்துட்டு வந்து செல்ஃபி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கிளம்ப. அஞ்சோன்னு வந்துட்டு குட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அது பெருசா கண்டுக்காம ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி செலீன் போக இங்க அஞ்சோனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. ஏன் முன்ன மாதிரி நம்ம சார் நம்மள்ட்ட பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு வருத்தமாவே இருக்கு. அடுத்தது கேன்டீன்ல வந்து அந்த ஃபுட்டை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கக்குள்ள அப்ப கூட ஆடோட டயலாக் மட்டும் பேச, அது தவிர மத்த எதுவுமே பேச மாட்டாரு அஞ்சோன்ட்ட செலீன் இருந்துகிட்டு. அஞ்சோன்னு வந்துட்டு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, ஏன் இப்படி செலீன் வந்து பேச மாட்டாரு, அவாய்ட் பண்றாரு நம்மள அப்படின்ற மாதிரி அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபைனலா வந்து ஷூட் முடிக்க எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க அப்படின்ற டேரக்டர் சொல்ல அஞ்சனையும் பாராட்டுறாங்க. அஞ்சனும் வந்துட்டு செலீன்ட்ட நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம செலீன் இருந்துட்டு. அப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு செலீனுக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு தூரத்துல போய் அந்த மேனேஜர் இருந்துட்டு அந்த ஜூஸை வந்து குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு மனசு கஷ்டமா போயிடுது. அஞ்சோன்னு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான், செலீன் ஏன் இவ்வளோ அரகண்டா இருக்காங்க, ஃபேன்ஸ் கொடுத்தது கூட அவர் வாங்கிக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி இவனுக்கு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. இங்க அஞ்சனும் வந்துட்டு டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நேற்று நடந்தது எல்லாம் ஃபேண்டசிக்கு தான், நட்சத்திரம் வந்து நம்மளாட்டி செலீன் கூட நெருக்கமா பழக முடியாது, அது ரொம்ப கஷ்டம்தான், எப்பயுமே ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள இருந்து நம்ம வெளில வந்துடணும் கொஞ்ச நாள்லயே அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக இங்க அஞ்சோன் வந்துட்டு செலீனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க செலீனுக்கு கால் வருது. அஞ்சோன்னு பார்த்தோன்னே உடனே போனை எடுத்துடுறான். போன் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் அஞ்சோன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அஞ்சோன் சொல்ல தெரியுது சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி கொடுக்கணும்ல, ஸ்பான்சர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வெளில தான் இருக்கேன் வாங்க அப்படின்ற மாதிரி இங்க செலீன் சொல்ல அங்க அஞ்சோனும் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். செலீனும் வாங்கிக்கிறேன் ஒண்ணுமே சொல்லாம. அதுக்கப்புறம் இந்தாங்க உங்க பாக்கெட்ல இருந்து ஒன்று விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெடிசன் பவுடர் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான் செலீன்ட்ட. அதையும் செலீன் வாங்கிக்கிட்டு இவனுக்கு 2 பேரும் கிளம்பிடுறானுங்க. அப்ப திரும்பி வந்துட்டு அஞ்சோன் வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப டல்லாவே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா எனக்கு வந்து வெளில வாங்கி குடிக்கிற ஜூஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் அஞ்சு யோசிச்சு பார்க்கலாம் ஏன் ஃபேன்ஸ்ட்ட வாங்கினதை தூக்கி போட்டிருக்காங்க செலீன்ட்டு. இப்போ இதெல்லாம் கேட்டு இதனால மட்டும் நான் வந்து டல்லா இல்லை உங்களாலையும் தான் அப்படின்ற மாதிரி செலீன் சொல்ல, என்னால என்ன அப்படின்ற மாதிரி இங்க அஞ்சன் கேட்க, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் நீங்க ஆனா ரிப்ளைவே பண்ணல, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க சரின்னு சொல்ல, என்னது நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்களா, அதை நான் பார்க்காம விட்டுட்டேனா அப்படின்னு டக்குன்னு அரசல் புரசலா எடுத்து மெசேஜை பார்க்க, ஆமாங்க நம்மளோட செலீன் வந்துட்டு அஞ்சனுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அச்சோ இதை நான் எப்படி பார்க்காம விட்டுட்டேன், யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணி கொடுங்க என்னாட்டி பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இங்க வருத்தமா போயிடுது. இவனு மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்க அஞ்சோன்னு. அப்ப வெளில இருந்துக்கிட்டு அச்சச்சோ நான் பார்க்கலையே, நான் பிஸி ஆயிட்டேன் அதனாலதான் பார்க்கல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல, எங்க சைட்ல இருந்துட்டு பரவாயில்ல, நான் நினைச்சேன் உங்களுக்கு என்ன பிடிக்கல அதனால தான் ரிப்ளை பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டேன், இங்க பாருங்க அஞ்சோ நான் ஒன்று சொல்ல வராது உங்களுக்கு புரியலையா, உங்களை நான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, உங்களை டே ஃபர்ஸ்ட் நான் எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்க மேல நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க செலின்னு சொல்ல, இங்க ஒண்ணுமே புரியல இங்க அஞ்சோனுக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி, என்ன இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாரே அப்படின்ட்டு இவன் தயக்கத்திலே இருக்க, அங்கே கிட்ட கிட்ட வரான் அங்கே நம்மளுடைய செலின் வந்துட்டு அஞ்சன் பக்கம். அப்போ டக்குன்னு வந்துட்டு மேனேஜர் வந்துடுவாங்க. உடனே வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அஞ்சன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். அஞ்சன் போனோடனே செலின் வந்துட்டு அஞ்சனே ஒரு மாதிரி முறைச்ச மேனிக்கு பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு தெரில. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அங்கே ஜோயா வந்துட்டு நம்ம ஜெயை போய் ஹக் பண்ணிட்டு, எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி இவனுங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க போல. அப்ப அங்க செலின் வரான். ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு இவன் வந்தது தெரிஞ்சு அப்படியே கேஷுவலா ஆயிட்டான். அவங்க கூட போய் கேஷுவலா பேசிட்டு அப்படியே இருக்கக்குள்ள இங்க ஜோய் கிட்ட ஏன் இவனை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி இங்க செலின் வந்து கேட்பான். அவன் என்னோட உயிர்டா, அவன் என்னை எப்பயுமே ஏமாத்திட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்க, ஓகே இவங்க கூட நல்லா தான் இருக்கான் போல அப்படின்ட்டு இங்க செலின் நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து ஃப்ரெண்ட்லியா ஜோவை ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஒரு நாள் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்துட்டு செலின் வந்துட்டு ஒரு ஃபோன் அடிக்குது. யாருது அப்படின்னு பார்த்தா
ஜெய் ஃபோனு. ஜெய் ஃபோன்ல யாருன்னு பார்த்தா அஞ்சூன், நான் அஞ்சூன் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோனை வந்துட்டு அங்கே ஜெய் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இங்கே செலினுக்கு ஒரே டவுட்டு, ஜெய் மேலே யார் இந்த அஞ்சூன், இவனுக்கும் அஞ்சூனுக்கு என்ன சம்மந்தம், நம்ம ஜோயலை வேலை இவன் லவ் பண்ணுறானே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவனுங்க 2 பேரும் பேசுகிறத இவன் ஒட்டு கேட்குறான் வந்து. அது ஃபோனில் இந்த லூசு பையன் வந்துட்டு அந்த டைம் பார்த்தா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இவனுக்கு தப்பாமல் புரிஞ்சுக்கிறான். ஐயோ ஜோயலை ஏமாற்றிட்டு இப்போ இந்த நஞ்சூண்டுன்ற ஒருத்தவனை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு செலின் வந்து நினச்சிக்கிறான். இந்த விஷயத்த வந்து செலின் வந்துட்டு ஜோயல்ட்டி சொல்ல ஜோயலே வந்துட்டு நம்பிடுறான். ஐயோ என்ன இப்படி ஏமாந்துட்டேனா அப்படின்ட்டு இவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுவுறத இவனாட்டி ரொம்ப தாங்கிக்கவே முடியல செலினால. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வழியை வந்து ஜே அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக ஜேயோட பாய் ஃப்ரெண்டா இவன் நினைச்சிட்டு இருக்கனா அஞ்சூனை நான் லவ் பண்ணி என் பக்கம் அவனை இழுத்துட்டு இப்ப ஜோ எவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கானோ வழியை அதை விட 2 மடங்கு அவனை அனுபவிக்க வைக்கிறேன்டா அப்படின்ட்டு இங்க ஜோயல் இருந்துட்டு அப்படிதான் வந்து அஞ்சூன் கிட்ட இப்படி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அவனை ஏமாத்திட்டு இருக்கான். இப்போ வந்து செலின் வந்துட்டு அஞ்சூனை உண்மையா லவ் பண்ணல, ஜேயை பழி வாங்கறதுக்காக தான் இப்போ அஞ்சூன் கிட்ட பழகிட்டு இருக்கான் நம்மளுடைய செலின். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சுத்தமா தெரியல. இதுவே மிகப்பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கும் மக்களே. நம்மளுக்கு அடுத்தடுத்த வர போற எபிசோட்ல அஞ்சூன் வந்து ஜேயோட லவர் இல்ல அப்படின்னு செலின் தெரிஞ்சுக்கிறானா, இல்ல செலின் இதுக்காக தான் வந்து பழகுறான் அப்படின்ட்டு அஞ்சூன் தெரிஞ்சுக்கிறானா அப்படின்ட்டு வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, செலின் பண்றது கரெக்டா இல்ல அஞ்சூன் ரொம்ப இன்னசென்ட்டா பாவம்பா அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்கு மேல கொடுங்க மக்களே. அப்பதான் அடுத்த வீடியோ போறதுக்குலாம் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோக்கு மட்டும் 200 லைக் போட்டீங்கன்னா தரையில உட்காந்துருக்க மாட்டேன், வானத்துல பறந்துட்டு இருப்பேன். அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. மறக்காம 200 லைக்கு போடுங்க. கண்டிப்பா நீங்க 200 பேருக்கு மேலதான் பாக்குறீங்க, ஒரு 200 லைக் தானே, நான் தானே கேட்கிறேன், போட்டு விட்டுடுங்க. அப்படியே மறக்காம ஷிப்பர் மூவியும் பார்த்து அதுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.